இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 செட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.2க்கான தேர்ட் சம் பார்க்கலாம். லெட் a is equal to abc and r is equal to a, b, a, c. Write down the minimum number of ordered pairs to be included to R to make it reflexive, symmetric, transitive, equivalence. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏங்கிற செட்டு வந்து ஏபிசி அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து ஏபிசின்னு சொல்லியிருக்காங்க. R is equal to a, a இதெல்லாம் என்னது நம்மளுக்கு ஆர்டர்டு பேர்ஸ். ஆர்டர்டு பேர்ஸ் என்ன ஃபார்மெட்டில் வரும்? a, b ஃபார்மெட்டில் வரும். இங்கே a, bனா a, b மட்டும் வராது. ஏக்கு பதிலாக ஏதாவது ஒரு நம்பர் 2, 3, 4, 2 இதெல்லாம் தான் ஆர்டர்டு பேர்ஸ். நம்மளுக்கு ரெண்டு செட் ரெண்டு எலிமெண்ட்ஸ் வரும் சேர்ந்து, அதுதான் ஆர்டர்டு பேர்ஸ். அப்போ இங்கே அவங்க எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்டர்டு பேர்ஸ் a, b, a, c இதெல்லாம் ஆர்டர்டு பேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Write down the minimum number of ordered pairs to be included to R. அப்போது இந்த ஆரில் இன்னும் இதே மாதிரி ஆர்டர்டு பேர்ஸை நம்ம சேர்க்க போகிறோம். ஓகேவா? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், ஈக்குவலன்ஸ். அப்போது இந்த ரிலேஷன் ஆரை நம்ம ரிஃப்ளெக்சிவாக மாற்றணும்னா என்னென்ன ஆர்டர்டு பேர்ஸை சேர்க்கணும், சிமெட்ரிக்காக மாற்றணும்னா என்னென்ன ஆர்டர்டு பேர்ஸ் இந்த மாதிரி சேர்க்கணும், டிரான்சிட்டிவாக ஆக்கணும்னா எந்தெந்த ஆர்டர் பேர்ஸ் சேர்க்கணும், ஈக்குவலன்ஸாக ஆக்கணும்னா என்னென்ன ஆர்டர் பேர்ஸ் சேர்க்கணும், அதுதான் நம்ம எழுத போகிறோம் இப்போ இந்த சம்மில். அப்போ ஏ செட் வந்து ஏபிசின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாடலில் தான் நம்ம செகண்ட் சம் பார்த்தோம். ஆனால் அதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபிசிடின்னு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து வெறும் ஏபிசி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர் ரிலேஷனை நம்ம எழுதிக்க போகிறோம். ரிலேஷன் ஏ, பி, a, c. அப்போ இதுதான் ஒரு ரிலேஷன். ரைட் அந்த மினிமம் நம்பர்ஸ். அப்போ இதில் எதை ஆட் பண்ணால் எந்த ஆர்டர்டு பேர்ஸ் இதே மாதிரி ஆர்டர்டு பேர்ஸ் ஆட் பண்ணால் இது ரிஃப்ளெக்சிவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவ்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ரிஃப்ளெக்சிவ்னா என்னது? ரெண்டுமே ஒரு எலிமெண்ட் வந்து ஏ, ஸ்டார்டிங் எலிமெண்ட் ஏனா ஏ தான் இருக்கணும். பின்னு ஸ்டார்டிங் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா பி தான் இருக்கணும். சின்னு இருந்துச்சுன்னா சி தான் இருக்கணும். அப்போ இங்கே பாருங்கள் ஏ, ஏ இருக்குது, பி, பி இருக்குது. அப்போ இது ரெண்டும் என்னது? நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவ் தான். ஆனால் அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இதில் என்ன ஆட் பண்ணணும், இதை ஃபுல்லாக ரிஃப்ளெக்சிவ் ஆக்கிறதுக்கு என்ன ஆட் பண்ணணும்? இது ஃபுல் ரிஃப்ளெக்சிவ் இல்லை. இப்படி கொடுத்துட்டு ஏ செட் வந்து ஏபிசி அதோட ரிலேஷன் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இது ரிஃப்ளெக்சிவ் இல்லையான்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஏ, பி இருக்குது, அதனால ரிஃப்ளெக்சிவ் எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு செட்டை பார்க்கணும். ஏக்கு இந்த ஏக்கு பேர் இருக்கா? ஏ, இருக்குது. பிக்கு பேர் இருக்கா? பி, பி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். பி, பி. சிக்கு இருக்கா பாருங்கள்? சி, சி இருக்கா? இல்லை. ஸோ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அப்போ நம்ம இங்கே எப்படி எழுதணும் அப்படின்னா இங்கே சி, சி ஆட் பண்ணால் தான் இங்கே ரிஃப்ளெக்சிவ் ஆக முடியும் அது. ஸோ சி, சி ஷுட் பி இன்க்ளூடட். ஓகேவா? அப்போ இங்கே சி, சி இன்க்ளூட் பண்ணி பாருங்கள். ஏ, பி, சி, சி ஆகிடுமா? அப்போ அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் தான். நெக்ஸ்ட்டு இதை சிமெட்ரிக் ஆக்கணும்னா இந்த ரிலேஷனை நம்ம சிமெட்ரிக் ரிலேஷன் ஆக்கணும்னா என்ன ஆட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன் சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா என்னது? ஏ, பி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இங்கே நான் எழுதிக்கிறேன். ஏ வந்து ஏவோட ரிலேஷனாக இருக்கணும், பி வந்து பியோட ரிலேஷனாக இருக்கணும், சி வந்து சியோட ரிலேஷனாக இருக்கணும். ஓகேவா? ஆனால் இங்கே ஏ இருக்குது, பிபி இருக்குது, ஆனால் சிசி இல்லை. அதனால நம்ம சிசி ஆட் பண்ணுறோம். சிமெட்ரிக்கில் என்ன ரூல்ஸ்? நம்ம இந்த ரூல்ஸ் எதை வச்சு எழுதணும்னா இந்த செட்டை வச்சு தான் எழுதணும். அப்போது ஏபின்னு ஒன்று இருந்துச்சுன்னா பிஏன்னு ஒன்று இருக்கணும். ஓகேவா? ஸோ ஏ ரிலேஷன் டு பின்னு இருந்துச்சுன்னா பி ரிலேஷன் டு ஏன்னு இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு சிமெட்ரிக்கோட ரூல்ஸ். அப்போ பாருங்கள், ஏ ரிலேஷன் சி. ஓகே, நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இல்லை இது ஒரு மாதிரி எடுத்துக்கலாம். ஆர் ஏ ரிலேஷன் டு சி அப்படின்னு இருந்துச்சுன்னா சி ரிலேஷன் டு ஏ அப்படின்னு ஒன்று இருக்கணும். புரியுதா? ஏ ரிலேஷன் டு பின்னு ஒன்று இருந்தால் பி ரிலேஷன் டு ஏன்னு ஒன்று இருக்கணும். ஏ ரிலேஷன் டு சின்னு ஒன்று இருந்தால் சி ரிலேஷன் டு ஏன்னு ஒன்று இருக்கணும். அப்போ இங்கே கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏ, சி இருக்குது, ஆனால் சி, ஏ இல்லை. அதனால இது என்னது? இட் இஸ் நாட் அ சிமெட்ரிக் ரிலேஷன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இதில் என்ன ஆட் பண்ணால் அது சிமெட்ரிக் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ, சி இருக்குது. இப்போ நம்ம சி, ஏ இங்கே ஆட் பண்ணிட்டோன்னா இது வந்து ஒரு சிமெட்ரிக் ரிலேஷனாக மாறிடும். ஸோ சி, ஏ C, A should be included. ஸோ என்ன ஆட் பண்ணணும்? இங்கே நம்மளுக்கு C, A இன்க்ளூட் பண்ணால் A, C, C, A இது வந்து ஒரு சிமெட்ரிக் ரிலேஷனாக மாறிடும். ஸோ தேர்ட் சப்டிவிஷன்
என்ன ஆர்டர்ட் பேர்ஸை அதில் இன்க்ளூட் பண்ணால் நம்மளுக்கு இது ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரான்சிட்டிவ்னா என்ன? ஃபஸ்ட்டு ஏ வந்து பியோட ரிலேஷனாக இருக்கும், பி வந்து சியோட ரிலேஷனாக இருக்கும். இப்போ ஏவும் சியும் ஒரு ரிலேஷனாக இருக்கும். ஓகேவா? இப்போது இங்கே கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஏ ரிலேஷன் டு பி ஒன்று இல்லை, பி ரிலேஷன் டு சினோ எதுவும் இல்லை, ஆனால் ஏ ரிலேஷன் டு சி மட்டும்தான் இருக்குது. அப்போது ஒன்றே ஒன்று இருக்குது, ஆனால் இன்னும் 2 இருந்துச்சு. ஒன்று ஆட் பண்ணணும்னா நம்ம ஆட் பண்ணலாம். ஒன்று தான் இருக்குது, இன்னும் 2 ஆட் பண்ணணும்னா நத்திங் டு இன்க்ளூட் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி அது டிரான்சிட்டிவாக தான் இருக்குது. அதாவது டிரான்சிட்டிவாக அதை ஆக்குறதுக்கு எந்த அறிகுறியுமே இல்லை. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அங்கே இல்லை. ஏ ரிலேஷன் டு பியே அங்கே இல்லை. ஸோ இங்கே எதுவுமே நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து ஏ ரிலேஷன் டு பி இருக்குது, பி ரிலேஷன் டு சி இருக்குது, ஏ ரிலேஷன் டு சி இல்லை அப்படின்னா இது வந்து நாட் அ ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். அதனால நம்ம ஏ கமா சி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஏ ரிலேஷன் டு பியும் இல்லை, பி ரிலேஷன் டு சியும் இல்லை, ஆனால் ஏ ரிலேஷன் டு சி மட்டும் இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ட்ரான்சிட்டிவ் ஆகிறதுக்கு எந்த அறிகுறியும் இல்லாததுனால இதை வந்து நத்திங் டு இன்க்ளூட் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஏற்கனவே அது ட்ரான்சிட்டிவாக தான் இருக்குது. ஓகேவா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஏ கமா சி இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இது வந்து நாட் ட்ரான்சிட்டிவ், அதனால இதை வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏ ரிலேஷன் டு பியும் இருக்குது, பி ரிலேஷன் டு சியும் இருக்குது, ஏ ரிலேஷன் டு சியும் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதை ட்ரான்சிட்டிவ் ஆக்கிறதுக்கு எந்த அறிகுறியுமே இல்லைனாலும் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்ரெடி ட்ரான்சிட்டிவ் தான், therefore nothing to include நம்ம எழுதிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் என்னது? ஈக்குவலன்ஸ். ஸோ 4th சப்டிவிஷன் ஈக்குவலன்ஸ். அப்போ இதை ஈக்குவலன்ஸ் ஆகணும் அப்படின்னா என்ன ஆட் பண்ணணும், என்ன இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவலன்ஸ்னால் என்னது? இந்த 3 ரூலுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுதான் நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 3 ரூலுமே எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும்? இந்த 3த்தையும் நம்ம எதை ஆட் பண்ணால் இது வந்து 3த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணதோ அப்போ தான் அது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஏ கமா ஏ இருக்குது, பி கமா பி இருக்குது. இப்போ சி கமா சி ஆட் பண்ணால் அது வந்து என்னவாயிடும்? ஒரு ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் ஆகிடும். அதே மாதிரி ஏ கமா சி இருக்குது, சி கமா ஏ இன்க்ளூட் பண்ணால் அது வந்து ஒரு சிமெட்ரிக் ரிலேஷன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ்க்கான அறிகுறியே அங்கே இல்லை. ஸோ ஆல்ரெடி அது ட்ரான்சிட்டிவ் தான். ஸோ அப்போ 3மே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக மாறிடும். ஸோ அப்போ என்னென்ன ஆட் பண்ணணும்? சி கமா சி ஆட் பண்ணணும், சி கமா ஏ ஆட் பண்ணணும். அந்த ரிலேஷன் நம்ம எழுதிக்கலாம். ரிலேஷன். ஸோ இல்லைனா ஃபஸ்ட்டு அதை மட்டும் எழுதிக்கலாம். சி கமா சி அண்ட் சி கமா ஏ ஷுட் பி இன்க்ளூடட் நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அப்போ அதை இன்க்ளூட் பண்ணால் அந்த ரிலேஷன் எப்படி மாறிடும்? ஃபஸ்ட்டு ரிலேஷன் எப்படி இருக்குது? ஏ கமா ஏ இருக்குது, பி கமா பி இருக்குது. இப்போ நம்ம சி கமா சி ஆட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏ கமா சி இருக்குது, நம்ம வந்து சி கமா ஏ இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போது இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணதெல்லாம் என்னென்ன? சி கமா சி அண்ட் சி கமா ஏ. ஓகேவா? அப்போ இப்போ பாருங்கள், நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எதை ஆட் பண்ணால் இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. ஏ கமா ஏ, பி கமா பி இருந்துச்சு. இப்போ சி கமா சி வந்ததுனால இது ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சு? ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஏ கமா சி இருந்துச்சு, நம்ம சி கமா ஏ இன்க்ளூட் பண்ணதுனால இது என்னவாயிடுச்சு? ஒரு சிமெட்ரிக் ரிலேஷனாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் ட்ரான்சிட்டிவ்னா இட் இஸ் ஆல்ரெடி ட்ரான்சிட்டிவ் தான். அப்போ இங்கே பாருங்களேன், ஒரு ஏ கமா சி எடுக்கிறோம், நெக்ஸ்ட்டு சி கமா ஏ வருது, நெக்ஸ்ட்டு ஏ கமா ஏ வரும். ஃபஸ்ட்டு ஏ கமா சி, சி கமா ஏ, இது ரெண்டும் எடுத்தோம்னா ஏ கமா ஏ இருக்கா? ஸோ இட் இஸ் ஆல்ரெடி ஈக்குவலன்ஸ் தான். ஏன்னா அது வந்து ட்ரான்சிட்டிவ் ஆகிடும். இப்போ ஏ கமா சி, சி கமா ஏ கமா ஏங்கிறது என்னது? ட்ரான்சிட்டிவ் தான். ஓகேவா? அப்போ ஆல்ரெடி இங்கே ட்ரான்சிட்டிவ்ங்கிறது இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இது வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளுக்கு 3rd சம்முடைய ஃபைனல் ஆன்சர்.